எல்லாம் எடுத்து வச்சுட்டேலா? அப்படியே தூபத்தை எடுத்து காமிங்கோ, அதாவது ஊதுபத்தை எடுத்து காமிங்கோ. மணியை சின்னதாக அடிக்க வேணாம், மந்திரம் காதில் விடாது. மணியை சின்னதாக அடிங்கோ. தூபம் ததாமி தேரம்யம் குக்குல்வகுரு சம்யுதம் கிருஹாணத்வம் மகாலக்ஷ்மி பக்தானாம் இஷ்டதாயினி வரலக்ஷ்மி நமஹ. அப்படியே நம்ம பார்த்துல சுவாமி இருந்தால் எல்லா சுவாமியும் சேர்த்து காமிங்கோ. மம கிருஹே சமஸ்த தேவதாபியோ நமஹ தூபம் ஆக்ராபயாமி. எல்லாத்தையும் காமிச்சுங்க. தூபத்தை காமிச்சாச்சா? அப்படியே ஓரமாக குத்தி வச்சுருங்க, ஓரமாக ஸ்டாண்டில் 2 புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க. தீர்த்தம் ஒரு உதனி வலது கையால் எடுத்து அந்த கிண்ணத்தில் விடுங்க. தூபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த நெய்த்திரி எடுத்து ஏற்றிக்குங்க. ஏற்றினலா? அப்படியே சுவாமிகிட்ட காமிங்கோ. மணியை லைட்டாக வச்சுங்க. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிருஹாண கமலே தேஹிமே சர்வமீப்சிதம் வரலக்ஷ்மி நமஹ ஆஜ்ய தீபம் தரிஷயாமி. சுவாமிகிட்ட காமிங்கோ. நம்ம சுவாமின்னு காமிச்சிருக்கோம். அப்படியே காமிச்சு கீழே வச்சுருக்கோம். 2 புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க. ஒரு தினம் ஜலம் போடுங்க கிண்ணத்தில் வலது கையால் எடுத்து. தீபானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. இந்த நைவேத்தியெல்லாம் வந்துருத்தா? தேங்காய் உடச்சுன்னு வந்தாச்சா? வெத்தலை பாக்கு பழம்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? அப்படியே நைவேத்தியம் பண்ணுங்க எல்லாத்தையும். அப்படியே உதிரி வலது கை உதிரினா ஜலம் எடுத்து சுற்றுங்க அப்படியே எல்லாத்தையும். போர்பவசுபஹ தத்ஸ விதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् देवसविदप्रसुवा सत्यम तर्तेन परिषिञ्चामि. ஒரு தினம் ஜலம் எடுத்து அந்த கிண்ணத்தில் போட்டுங்க. அமிர்தம் பவது அமிர்தோபஸ்தரணமசி. 2 புஷ்பம் கையில் எடுத்துங்க, கையில் வச்சுங்க. பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பகுபக்ஷ்ய சமாயுக்தம் நானாபல சமன்விதம் நைவேத்யம் கிருஹ்யதாம் தேவி நாராயண குடும்பினி ஸ்ரீ வரலக்ஷ்மி நமஹ ஷால்யன்னம் கிருதகுலபாயசம் மாஷாபூபம் குலாபூபம் நாளிகேல கண்டத்வயம் கதலீபலம் நானாவித ஃபலானி ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநேவேத்யம் நிவேதயாமி. சுவாமிகிட்ட போட்டுருங்க புஷ்பத்தை. ஒரு இதுவும் ஜலம் போடுங்க. அமிர்தா பிதா நமசி நிவேத்யானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. இதெல்லாம் போட்டாச்சா? அந்த அடியில் வெத்தலை பாக்கு இருக்குமா? அந்த வெத்தலை பாக்க போகிற அதே மாதிரியே பாக்கு இருந்ததுன்னா இந்த பாக்கெட்டை பிரித்து தான் வைக்கணும், வெளில கொட்டணும். பாக்க உடனே நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி நைவேத்தியம் பண்ணுங்க. போர்பவசுவஹ பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலைருதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் வரலக்ஷ்மி நமஹ கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. புஷ்ப சுவாமிகிட்ட போடுங்க. சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. நைவேத்தியத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அந்த இடத்த எச்சல் இட்டுட்டு
அதாவது அந்த இடத்த பற்ற இட்டுவிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காமிங்கோ. இந்த ஆடியோ வேணால் பாஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. பாஸ் பண்ணிவிட்டு நைவேத்தியெல்லாம் உள்ளே வைக்கிறதுலாம் பக்கத்தில் எல்லாம் இருந்தாலும் நைவேத்தியெல்லாம் உள்ளே வைக்க சொல்லுங்க. லைட்டாக ஜலம் தெளிச்சு விடுங்க அந்த இடத்த. இப்போ கற்பூரம் எடுத்து காமிங்கோ. கற்பூரம் ஏற்றிக்கங்க மெல்ல. நீராஜனம் நீரஜாக்ஷி நாராயண விலாசினி கிருஹ்யதாம் அர்ப்பிதம் பக்தியா கருடத்வஜ பாமினி வரலக்ஷ்மீ நமः சர்வமங்கல பிராப்தியர்த்தம் கற்பூர நீராஜனம் தரிஷயாமி. புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க. கற்பூரத்தை கீழே வச்சுருங்க. புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க. ஒரு இது ஜலம் போடுங்க. நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை சுவாமிகிட்ட போடுங்க. ரக்ஷான் தாரயாமி. அப்படியே கற்பூரத்தை கண்ணில் ஊற்றிங்க. ஃபேன் ஆஃபில் இருக்கா? அப்படியே எல்லோரும் காமிங்க. கற்பூரம் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். எடுத்துட்டு கற்பூரத்தை கீழே வச்சுருங்க. கீழே சுட்டு கோபுரையில் எல்லார்ட்டையும் இந்த புஷ்பம் கொடுங்க. நீங்கள் புஷ்பம் எடுத்துங்க. யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவை அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி புஷ்பாஞ்சலிம் கிருஹாணேதம் புருஷோத்தம வல்லபே வரலக்ஷ்மி நமஸ்துभ्यं வராந்தேஹி மமாகிலான் வரலக்ஷ்மீ நமः வேதோக்த மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. சுவர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை சுவாமிகிட்ட போடுங்க. சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. அப்படியே நவுந்து போய்ட்டு வடக்க பார்க்க நமஸ்காரம் பண்ணிங்க. அப்படியே சுவாமியை பார்க்க மந்திரம் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. சர்வமங்கல லாபாய சர்வபாப நிவர்த்தயே பிரதட்சிணம் கரோம்யத்ய பிரசீத பரமேஸ்வரி நமோஸ்து நாளீக நிபானனாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜகதாம் ஜனன்யை வரலக்ஷ்மி நமः. இப்போ நமஸ்காரம் பண்ணுங்க. அனந்த கோடி பிரதட்சிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே மெல்ல எழுந்துருங்க. 2 அக்ஷத புஷ்பமாக கீழே எடுத்துங்க. வரலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிங்க. ஆயுஹு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ரான் பசூன் தனம் சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி பிரயச்ச கருணாநிதே அப்படின்னு சொல்லி வரலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த அக்ஷர புஷ்பம் சுவாமிகிட்ட போடுங்க. வரலக்ஷ்மி நமः பிரார்த்தனான் சமர்ப்பயாமி. வரலட்சுமி பிரார்த்தனை பண்ணிங்க. மறுபடியும் அக்ஷத கிண்ணத்தை கையில் வச்சுட்டு 2 சுவாமிகிட்ட போடுங்க. அப்படியே வரலக்ஷ்மி நமः சத்ரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி கீதம் ஸ்ராவயாமி நிருத்தம் தர்ஷயாமி வாத்தியம் கோஷயாமி ஆந்தோலிகாம் ஆரோபயாமி அஸ்வம் ஆரோபயாமி கஜம்
आरोपयामि रथम् आरोपयामि समस्त राजोपचार भक्त्योपचार मंत्रोपचार देवोपचार पूजाः समर्पयामि படாச்சா கீழே உட்காந்துங்க உங்களுக்காக கட்ட வேண்டிய சரடு தாம்பாளத்தில் இருக்குமோ இல்லையோ அதை உங்ககிட்ட வச்சுட்டு மந்திரம் சொல்ல சொல்ல ஒரு புஷ்பமோ இல்லை அக்ஷதையோ போட்டுவாங்க. ஓம் கமலாயை நமஹா எடுத்து வச்சுன்னு எல்லா பக்கத்தில் சொல்லுங்கள். கமலாயை நமஹா பிரதம கிரந்திம் பூஜயாமி ரமாயை நமஹா द्वितीय ग्रंथिं पूजयामि लोकमात्रे नमः तृतीय ग्रंथिं पूजयामि विश्वजनन्यै नमः चतुर्थ ग्रंथिं पूजयामि महालक्ष्मी नमः पंचम ग्रंथिं पूजयामि क्षीराप्ति धनयायै नमः षष्ठग्रंथिं पूजयामि विश्वसाक्षिण्यै नमः सप्तमग्रंथिं पूजयामि चंद्रसहोदर्यै नमः अष्टमग्रंथिं पूजयामि हरिवल्लभायै नमः नवमग्रंथिं पूजयामि. அப்படியே அந்த சரடை பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்கண்ணா. சர்வமங்கள மாங்கல்யே சர்வபாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவசர்வதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. பக்கத்தில் யாராவது ஸ்திரீகள் இருந்தார்னா இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் அவளுக்கு கட்டி விடணும், அவள் உங்களுக்கு கட்டி விடணும். ஸ்திரீகள் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் தான் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆத்துக்காரை விட்டு கட்டி விட சொல்லணும். அதை நீங்கள் கையில் வந்து வெத்தலை பாக்கும் பழமும் கையில் வச்சுக்கணும். வலது கையில் கட்ட சொல்லணும். சரியா? சொல்லுங்க. நவதந்து சமாயுக்தம் கந்தபுஷ்ப சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே அப்படின்னு சொல்லி வலது கையில் கட்ட சொல்லுங்க. ஆத்துக்காரரையோ இல்லை பக்கத்தில் உள்ள மாமியோ பெரிய மாமியை இருந்தாங்கன்னா அவளை விட்டு கட்ட சொல்லுங்க. கட்டிங்க, நீங்களும் கட்டிங்க, அவளும் கட்டி விடுங்க. ஆடியோ பாஸ் பண்ணுறதா கிடக்கும், தப்பு இல்லை. கட்டி முடிச்சுட்டு அர்க்கிய பிரதானம் பண்ணணும். கட்டி முடிச்சிட்டேலா? அந்த அருகே ஆரம்பத்தில் இந்த மதுபர்க்கம்னு சொல்லிட்டு பாலை விட்டு எல்லாருடைய பச்சைப்பால், அந்த பச்சைப்பால் எடுத்து பக்கத்தில் வச்சுங்க. 2 அக்ஷதை எடுத்துங்க. அத்திய பூர்வோக்த மமோ பாத்த மாதிரி கையை வச்சுங்க. ஆரம்பத்தில் சங்கல்பம் பண்ணும்போது கையை வச்சுன்னு அது மாதிரி மமோ பாத்த மாதிரி கையை வச்சுங்க. அத்திய பூர்வோக்த ஏவம் குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் द्वादश्यां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थं श्री वरलक्ष्मी प्रीतिं कामयनामा वरलक्ष्मी पूजान्ते क्षीर अर्घ्य प्रदानम उपायन दानं च கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிங்கோ. அக்ஷதையை கீழே விட்டுடலாம். இந்த கிண்ணத்தில் போட்டுவிட்டு மறுபடியும் அக்ஷதை புஷ்பமாக கையில் எடுத்துங்க. இடது கையில் இந்த பால் பாத்திரத்தை கையில் வச்சுங்க. மந்திரம் அர்க்கியம்னு ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரம் வரும்பொழுது 3 தடவை பாலை வாங்கி வாங்கி அந்த கிண்ணத்தில் சேர்த்துடணும். சரியா? வலது கையால் சேர்க்கணும். சொல்லுங்க. கோக்ஷீரேன யுதம் தேவி கந்தபுஷ்ப சமன்விதம் अर्घ्यम गृहाण वरदे वरलक्ष्मी नमोस्तुते वरलक्ष्मी नमः इदमर्घ्यम पाल विடுங்க. இதமர்घ्यम இதமர்घ्यम ராஜா. இப்போ ஜலம் விடுங்க. ஒரு துணி ஜலம் எடுத்து அனேன அர்க்ய பிரதானேன
பகவதி சர்வாத்மிகா ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரியதாம். ஜலம் விட்டுருங்க. தத் சது பிரம்மார்ப்பணமஸ்து. ஜலத்தை விட்டேலா? ரைட்டு. இப்போ யாராவது பிராமணா வந்திருந்தான்னா, பண்ணியிருக்கிற ஏதாவது வாத்தியாரோ இல்லை குருக்கள் யாராவது வந்தான்னா அவருக்கு அந்த அக்ஷதையை போட்டு பண்ணணும். யாரும் வரல அப்படின்னு சொன்னால் 2 வெத்தலை கையில் எடுத்துங்க. நான் சொல்கிற வந்து தத்தம் பண்ணி பக்கத்தாத்தில் உள்ள மாமாக்கோ யாருக்கோ நம்ம என்ன பதார்த்தம் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே அவள்கிட்ட கொடுங்க. ஹிரண்ய கர்ப்ப வெத்தலை கையில் எடுத்துங்க. கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே இந்திரா பிரதிகிருஹாதி இந்திராவை ததாதி ச இந்திரா தாரிகா துவாபியாம் இந்திராயை நமோ நமஹ. இதம் உபாயனம் சதட்சிணாகம் சதாம்பூலம் வரலக்ஷ்மி பூஜாபல சாத்குண்யம் தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்திம் புத்திரபௌத்திர அபிவிருத்திம் வரலக்ஷ்மி பிரீதிம் ச காமயமானஹ துப்யமஹம் சம்பிரததே. இப்போ ஒரு உதிர்னி ஜலம் வெத்தலை பாக்கில் விட்டு அந்த ஜலம் விட்ட ஜலத்தை அப்படியே தாம்பூல் வெத்தலை பாக்க கீழே சாய்ங்க. ஜலத்தை அப்படியே கீழே சாய்ச்சிட்டு அது பூமியில் வச்சுருங்க. அப்படியே யாராவது பக்கத்தில் பண்ணியிருக்க வாத்தியார் யாராவது இருந்தான்னா அவளை கொடுங்க. ஒரு 10 ரூபா 15 தட்சிணை வச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் மாமா யாராவது இருந்தான்னா அவள்கிட்ட அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பக்ஷணம் பண்ணியிருக்கீங்களோ அதை அவள்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணி வந்துருங்க. அவ்வளோதான். இதுதான் வரலட்சுமி பூஜை.